முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ உயிராய் நேசிக்கும் உறவை பற்றித்தான் ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே இப்பொழுது உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய். இன்பத்தை தாண்டி துன்பங்களை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெருகி உள்ளது பிள்ளையே. இதற்கு எப்பொழுதுதான் ஒரு முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை, அடித்து துன்புறுத்துகிறார் என்று புலம்புகின்றார்கள். மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் என்றும் புலம்புகின்றார்கள். இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்துவிட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இவை யாவற்றையும் நான் கண்டு கொள்ளாமல் இல்லை பிள்ளையே. இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் அளிப்பேன். உன்னுடைய துணை பிரிந்து நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ உயிராக நேசித்த உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுது கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய துணையிடம் உன் அருமை புரியும்படி உன் அப்பன் நான் செய்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் உற்றார் உறவினர்களால் உன் துணையை பிரிந்து இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றார். சிலரின் சூழ்ச்சியாலும் சிலரின் சதி செயல்களாலும் நீ அவர்களை பிரிந்து இருக்கின்றாய் பிள்ளையே. உன்னை விட்டு அவரால் இருக்க முடியாது என்ற உண்மையை எவருக்கு புலப்படும்படி உன் அப்பா நான் செய்ய ஆயத்தமாகி விட்டேன். அவரே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அது என்னுடைய தலையாய கடமை. அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே அப்பா எதை வேண்டுமானாலும் செய்வேன். உன் துணையையே உன்னிடம் அழைத்து வந்து நான் கொடுக்க போகின்றேன் பிள்ளையே. அப்போது நீ நிம்மதியாக இருப்பாய். ஓம் முருகா.